Hello, மக்களே. ஸோ ஐ எம் பேக் வித் மை செகண்ட் வீடியோ. இடையில கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. பட் இந்த வீடியோவில் வந்து நான் என்னுடைய கருத்துக்கள் ஆஃப் விஜய் சேதுபதி சார் அஸ் அ ஹோஸ்ட் அதை வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் அந்த சீசனை பற்றின ஒரு விமர்சனங்கள் போய்கிட்டு இருந்தாலும் அந்த ஹோஸ்ட்டை பற்றின விமர்சனங்களும் ஒரு சைடை வந்து போய்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ நான் வந்து போன சீசன் பார்க்கல. போன சீசன் நான் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்ட்டாக கமல்ஹாசன் சாரை ரீப்ளேஸ் பண்ணி ஹோஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் ஆன சீசனை நான் பார்க்கல. ஸோ அதில் என்ன நடந்தது, எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் இந்த சீசன் தான் பார்த்துட்ருக்கேன். அதனால் இப்போ எனக்கு எதனால் ஒரு விமர்சனம், இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வருது அப்படின்னு நான் ஏன் இதனால் நினைக்கிறேன் அப்படின்ற என் கருத்துக்களை பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். இது வந்து பியூர்லி இட்ஸ் மை ஒப்பீனியன். இது வந்து இதுதான் கரெக்டு, வேறு இது கிடையாதுன்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை. திஸ் இஸ் பியூர்லி மை ஒப்பீனியன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ நான் வந்து விஜய் சேதுபதி சார் அவர்கள் மேலே இருக்கிற கமெண்ட்ஸ் ஒரு இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் பற்றி நான் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு ஜென்ரலாக எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, கமல் சார்கிட்ட இருந்த ஒரு ஆளுமை, கமல் சார்கிட்ட இருந்த ஆளுமை இவர்கிட்ட இல்லை. கண்டஸ்டன்ஸ் மத்தியில் இவருக்கு ஒரு பயம் இல்லை. கண்டஸ்டன்ஸ் மத்தியில் இவருக்கு மேலே பயம் இல்லை. அதனால் இவர் சொன்னதை வந்து அவங்க கேட்குறாங்க, பட் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள் நிறைய வந்தது. இன்னொரு பக்கம் இவர் வந்து தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாரு, அடுத்த ஆளுங்களை பேச விட மாட்டேங்கிறாரு, அந்த மாதிரியான கருத்துக்களும் வந்தது. வந்து ஃபஸ்ட் இஷ்யூ, அந்த ஃபஸ்ட் கமெண்ட்டான ஆளுமை இல்லை கண்டஸ்டன்ஸ் ஒருவேளை ஏன் நிஜமாக கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு அனாலிசிஸ்குள்ளே போகலான்னு நினச்சேன். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக நாம் இருக்கோம். அப்போது நம்ம ஒரு குரூப்பாக இருக்கும்போது அந்த ஒரு குரூப்புக்கு ஒரு தலைவனாக ஒருத்தனை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், இல்லை அந்த குரூப்புக்கே தலைவனாக ஒருத்தன் வந்து வராங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது வந்து நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷன்களில் நம்ம கேட்போம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? ஓகே, நம்மளுக்கு இப்போ எதிர்க்க இருக்கிற ஒரு ஆள் வந்து நம்மளை விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க, நம்மளை விட நிறைய விஷயங்களை யோசித்து முடிவெடுக்க முடியும், நம்மளை இவரால் நல்ல வழி நடத்த முடியும், நம்ம இவரை நம்பினா நம்மளை நல்ல வழியில் கூட்டிகிட்டு போவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கு வந்தால் தான் அவங்கள நம்ம தலைவனாக மென்டலி நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவுகளை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்ற பட்சத்தில் அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இதை வந்து நான் கமல்ஹாசன் அவர்கள் வந்து தொகுத்து வழங்கும்போது அவரை பற்றின ஒரு எப்போவுமே மக்கள் மத்தியில் இருக்கும். ஒரு இன்டலெக்சுவலாக பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் கருத்துக்களை வந்து அவர் பதிவு பண்ணுற விதமாக இருக்கட்டும், இல்லை நிறைய படிக்கிறது இந்த சென்ஸ் வந்து நான் ஸ்கூலோ டிகிரியோ அப்படி சொல்லலை, பட் நிறைய புத்தகங்கள் வாசித்ததாக இருக்கட்டும். ஸோ இஃப் ஐ எம் நாட் ராங், ஒரு சீசனில் வந்து எவ்ரி வீக்கெண்ட் வந்து ஒரு புக் சஜஸ்ட் பண்ணார் இல்லையா கமல்ஹாசன் சார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதில் நிறைய புத்தகங்கள் நம்ம யாரும் வாசிச்சிருந்துருக்கலாம் நிறைய பேர், பட் அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் அதில் நிறைய புத்தகங்களை நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ அவரை பற்றின ஒரு இருக்கும். நம்ம வந்து ரொம்ப வருஷக்கணக்காக இந்த ஃபீல்டில் இருக்கார், நிறைய மாஸ்டர் கிளாஸ் படங்களை எடுத்திருக்காரு, நடிச்சிருக்காரு, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு, நிறைய தளங்களில் கருத்துக்களை பதிவு பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இப்போது ஐ எம் நாட் கம்பேரிங் அன் ஆப்பிள் டு அன் ஆரஞ்ச் இல்லையா? நான் கமல் சாரையும் விஜய் சேதுபதி சாரையும் நான் கம்பேர் பண்ணலை.
ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஆக்டராக ஒரு இதுவாக நான் கம்பேர் பண்ணலை. நம்ம ஏன் ஒருத்தர் சொல்கிறத கேட்குறோம், இன்னொருத்தர் சொல்கிறத நம்ம ஏன் கேட்கலன்றதை நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இவர் இப்படின்றத விஜய் சேதுபதி சார் வந்து இதில் எதுலேயும் கம்மி அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவரை நம்மளுக்கு வந்து நம்மள விஜய் சேதுபதி சாரை பற்றின ஒரு எக்ஸ்போஷர் இந்த ஒரு சர்க்கிளில் இல்லையோ அப்படின்ற ஒரு கருத்து எனக்கு இருக்குது. அவர் வந்து நிறைய படிச்சிருக்கலாம், இல்லை நிறைய மேடைகள் அவருக்கு கருத்துக்களை தெளிவாக பதிவு பண்ணி இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு கமல் சார் ஒரு எக்ஸ்போஷர், கமல் சாரை பற்றின எக்ஸ்போஷர் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு விஜய் சேதுபதி அவர்களை பற்றின ஒரு எக்ஸ்போஷர் இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவலாக நான் வந்து அவர் நடித்த சினிமாக்களை தாண்டி அவரை பற்றி எனக்கு ரொம்ப பெருசாக தெரியாது. இதை நான் தெரிஞ்சவங்க இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் எனக்கு இண்டிவிஜுவலாக தெரியாது இல்லையா? ஸோ அவரை வந்து பார்க்கும் பொழுது அவர் நம்மளில் ஒருத்தராக தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு படி மேலே வச்சு இவர் கரெக்டாக தான் சொல்லுவார், இல்லை அவர் வந்து நின்னாலே நம்ம வந்து ஒரு மதிப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு மதிப்பு கலந்த ஒரு பயம் வருதா அப்படின்னு பார்த்தா அவர் நம்மளில் ஒருவராக என்னால் கண்டிப்பாக அவரை பார்க்க முடியுது. அவர் பேசுகிற விதமாகட்டும், அவர் சொல்கிற இதுவாகட்டும், நம்மக்குள்ளே ஒரு குரூப்பில் நம்மளுக்கு ஃபேமிலியில் ஒரு பெரியவங்க இருப்பாங்க இல்லையா? பெரியவங்கன்னா தாத்தா ரேஞ்சுக்கு இல்லாமல் ஒரு சித்தப்பா, ஒரு மாமா, அந்த ரேஞ்சில் சொல்கிறனால சொல்கிறாங்கய்யா கேட்டுக்கலாமே அப்படின்ற ஒரு சர்க்கிளில் இருக்கார். அதை தாண்டி அவ்வளோ ஒரு ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்தவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், நம்ம கண்டிப்பாக கேட்டே ஆகணுன்ற ஒரு வேறு எந்த ஒரு ஒப்பீனியனும் இல்லாமல் செகண்ட் தாட்ஸ் இல்லாமல் அவர் சொன்னால் கரெக்டு தான்ப்பா, ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நினப்பு வருதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. அடுத்தது வந்து நான் வந்து பேசுகிற முறையும் நான் கவனித்து பார்த்த பேசுகிற முறையும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ கமல் அவர்கள் பேசும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு தமிழ் ஒரு கொலோக்கியல் ஸ்லாங் இல்லாமல் கொஞ்சம் தூய தமிழ் பேசுவார், டெலிபரேட்டாக பேசுவார். அவருக்கு வெறும் நம்ம வட்டார வழக்கில் ரொம்ப இல்லாமல் ஒரு இங்கிலீஷ் அப்படியே சும்மா அப்படியே கேஷுவலாக இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மிக்ஸ் இல்லாமல், இல்லை கேஷுவலாக கொலோக்கியல் மிக்ஸ் இல்லாமல் ஒரு அந்த ஒரு கொஞ்சம் ரொம்ப அதுக்காக ஆடணும்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் லாங்குவேஜ், ஒரு அத்தாரிட்டேட்டிவ் டோன் யூஸ் பண்ணுவாரோ அப்படின்ற அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. இப்போ நம்ம விஜய் சேதுபதி சார் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் இப்போ நான் சொன்னேன் நமக்குள்ளே இருக்கிறவர், இப்போ நமக்குள்ளே பேசிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ ஜோவியலாக, எவ்வளோ கொலோக்கியலாக, இல்லை அப்படி கலாய்ச்சிட்டு பேசுகிறோம் இல்லையா? அவர் அந்த மாதிரி தான் பேசுகிறாருன்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஸோ அவர் சொல்கிறத நம்ம கேட்போம் ஆப்வியஸ்லி. ஆனால் அவர் கருத்துக்களில் எனக்கு என்ற மாற்று கருத்தும் கிடையாது. இது வரைக்கும் நான் பார்த்ததில் அவர் சொன்ன எல்லா கருத்துக்களும் நம்ம வாழ்க்கைக்கு எங்கேயாவது யூஸ் ஆகிற நல்ல கருத்துக்கள், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் நம்ம ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறோங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே ஒரு டிஸ்கஷன். ஸோ அவர் யூஸ் பண்ணுற அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. ஸோ அதை வந்து நம்ம இன்பில்ட்டுன்னு இருக்கும் தெரியுமா, நம்ம மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்கும். இப்படி சொன்னால் தான் நம்ம வந்து இது அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர் கிட்டேருந்து வருது அப்போ நம்ம கேட்கணும். அந்த மாதிரி ஒரு இன்பில்ட் இருக்கும், ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதை உடச்சிட்டு வெளியே வந்து நம்ம வந்து இவர் சொல்கிறத நம்ம கேட்குறோமா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரியல. இதே இதில் தான் கண்டஸ்டன்ஸும் இருக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்தந்த காரணங்களால் தான் விஜய் சேதுபதி சார் வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய கருத்துக்கள். இதில் எதை நான் தப்பாக சொல்கிறேன், இல்லை எதை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இல்லை நீங்களும் இதை தான் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு வேறு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன். வி கேன் க்ரோ ஆஸ் அ சொசைட்டி இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாற்றங்கள் மூலம் தான் நம்ம வளருவோம். ஸோ ப்ளீஸ் டூ இன்ட்ராக்ட். தேங்க்யூ ஸோ மச்.